கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. அதன் மூலம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடகாவில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக மாநிலத்தில் சட்டசபை பொதுத் தேர்தல் மே 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்தது. ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் இறந்ததால் 223 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை புதனன்று காலை 8 மணிக்கு பல்வேறு மையங்களில் துவங்கியது. ஓட்டு எண்ணிக்கையின் ஆரம்பம் முதலே காங்கிரஸ் கட்சி பல தொகுதிகளில் முன்னிலை பெற்று வெற்றியை நோக்கி விரைந்தது. ஓட்டு எண்ணிக்கை முடிவில் 121 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி 40 தொகுதிகளிலும், தேவேகவுடா தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி 40 இடங்களிலும் வெற்றி பெற்று சரிசமமான நிலையில் இருந்தன. கர்நாடக அரசியலில் பெரும் பூகம்பத்தை கிளப்பிய முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சி வெறும் 6 தொகுதிகளையே கைப்பற்ற முடிந்தது. சுயேட்சைகள் மற்றும் இதர கட்சிகள் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. And the BJP has not only lost, they have had an innings lead. Now the BJP will blame the bat, the ball and the pitch. People have seen the real face of the BJP, and both in urban and rural Karnataka have rejected them, not only rejected them, discarded them, lock, stock and barrel. And this is a clear indication of the future trends of voting. பாரதிய ஜனதாவிலிருந்து உட்கட்சி பிரச்சனையால் விலகி கர்நாடக ஜனதா கட்சியை துவங்கிய எடியூரப்பா கணிசமான ஓட்டுகளை பிரித்ததே ஆட்சியை தங்கள் கட்சி பறிகொடுத்ததற்கு முக்கிய காரணம் என்று கட்சி தலைமை கருத்து தெரிவித்துள்ளது. அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் 7 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை அமைக்க தயாராகி வருகிறது.